முன்னெடுத்து வந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆன்மீக பணி, கல்வி பணி, சமூக பணி, மனிதநேய பணி போன்ற பணிகளிலே தன்னை முழுவதுமாக ஈடுபடுத்திக் கொண்டு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். எனவே அனைவருக்காகவும் வாழ்ந்த அவர் எல்லாருடைய கண்களிலும் ஒரு கவனிக்கத்தக்க ஒரு பெண்மணியாக உருவாகியுள்ளார். விதைப்பவன் மறையலாம், ஆனால் விதைகள் ஒருபோதும் மறைவதில்லை என்ற வாக்குக்கு இணங்க அன்னை ஸ்கொலாஸ்டிகா தன்னை ஒரு விதையாக மாற்றிக்கொண்டார். அந்த விதை பல இடங்களுக்கு உருவெடுத்து பல நிலைகளிலே வாழ்ந்த மக்களை வளர்த்தெடுத்தது, உருவாக்கியுள்ளது. எனவே தான் நாம் பார்க்கக்கூடிய இந்த சபையிலே முதியோர் இல்லங்கள், இன்னும் ஏழை எளிய மக்கள் வாழ்வு பெற பள்ளிக்கூடங்கள் என்று பல நிலைகளிலே பலவற்றை உருவாக்கி புதுமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கதாக அமைகிறது. இந்த அன்னையை இந்த பனிமய மண் பெற்றிருப்பது உண்மையிலேயே பெருமைப்படக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. இன்று எல்லாருமே பெருமையாக பேசக்கூடிய ஒரு பெண்மணியாகவும் அன்னை ஸ்கொலாஸ்டிகா உருவாகி கொண்டிருக்கிறார் என்பது எல்லா நெஞ்சங்களிலுமே அணையாத விளக்காகவும் அவர் ஒளிந்து கொண்டிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த பட்டரி விளை ஒரு சாதாரண கிராமத்திலே பிறந்த இந்த பெண் உண்மையிலேயே இந்த அகில உலகமெங்கும் இன்று பேசப்படக்கூடிய ஒரு அன்னையாக தன்னை உருவாக்கி கொண்டார் என்று சொன்னால், அவர் வாழ்ந்த அந்த அறச்செயல்கள், அவர்கள் செய்த அறப்பணிகள் இரண்டுமே அவருடைய இரு கண்களாக அமைந்திருந்தது. எனவே அன்னை ஸ்கொலாஸ்டிகா எப்படி தான் வாழ்ந்த காலத்திலே அனைவருக்கும் முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை இந்த சாதாரண கிராமத்திலே வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கிறாரோ, அதே போல எல்லாரும் அவரை போல வாழ வேண்டும் என்றும் தன்னுடைய வாழ்விலிருந்து எடுத்து சொல்லக்கூடியவராக அமைகிறார். அப்படிப்பட்ட ஒரு அன்னையை இந்த மண் பெற்று பெருமை சேர்க்கிறது. உண்மையிலேயே அவருடைய அந்த ஒவ்வொரு நிலையையும் எண்ணி இந்த மண் பெருமைப்படுகிறது. எனவே அவரை ஒரு புனிதர் நிலைக்கு உயர்த்துவதற்காக அவரோடு இணைந்து பணியாற்றியவர்கள், அவருடைய பணியை முன்னெடுத்து செல்லக்கூடியவர்கள், இன்னும் அவரோடு இந்த மண்ணுலகத்திலே வாழ்ந்த மக்கள் உண்மையிலேயே இன்று பல நிலைகளிலே பலவிதங்களிலே முயற்சி எடுத்து ஒரு புனிதராக அவர் உயர வேண்டும் என்று ஆவலும் ஆசையும் கொண்டு ஒவ்வொரு நிலையிலுமே முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவருக்காக முதல் நிலையிலே வேண்டுதல் செய்து உண்மையிலேயே அவர் நல்ல ஒரு புனிதராக எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கையை மற்றவர்களுக்கும் இட்டு செல்ல வேண்டும் என்று அவர்களுக்காகவும் ஜெபம் செய்து கொண்டிருக்கிறார். எனவே இந்த அருமையான நாளிலே அவருக்காகவும் நாம் வேண்டுவோம். தொடர்ந்து அவர் செய்த பணிகளை நாம் நினைவு கூர்ந்து உண்மையிலேயே எல்லா நிலைகளிலும் அவருடைய செயல்கள் நினைவு கூறப்பட்டு ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்வை மற்ற மக்களும் வாழ அழைப்பு விடக்கூடிய இந்த சூழலிலே வரக்கூடிய 26ஆம் தேதி அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது செய்த நன்மைத்தனங்கள், புதுமைகள், இன்னும் பல வல்ல செயல்களை ஆய்வு அறிக்கையாக தொகுத்து வேலூர் மறைமாவட்ட ஆயர் மேதகு அம்ப்ரோஸ் பிச்சை முத்திடத்திலே ஒப்படைக்க இருக்கின்றோம். எனவே இந்த நாட்களிலே அவருக்காகவும் சிறப்பான விதத்திலே இறைவேண்டல் செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அவருடைய பணி எப்படி மகத்துவமான பணி, அரிய பணியாக அமைந்திருந்ததோ அதே போன்று அவரை பின்பற்றக்கூடிய ஒவ்வொரு மக்களும் ஒரு மகத்துவமான செயல்களை புரியட்டும் என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன். உண்மையிலேயே அவரை பிரதிபலிக்கக்கூடிய மக்களாக மாறுவோம். உமது அரசு வருகை என்ற குறிக்கோளோடு வாழ்ந்த அன்னை ஸ்கொலாஸ்டிகாவை போல மற்றவர்களும் உமது அரசு வருக என்ற குறிக்கோளோடு தங்களுடைய வாழ்க்கையை முன்னெடுக்க தொடர்ந்து நான் இறைவனை யாசிக்கின்றேன். நன்றி ஃபாதர். நீங்கள் நம்ம எல்லாரும் இருக்கக்கூடிய இந்த வளாகம்தான், இந்த வீடு தான் ஸ்கொலாஸ்டிகா அம்மா பிறந்து வளர்ந்த வீடு.
ஒரு செல்வந்தர் குடும்பத்தில் இருந்து அவங்களுடைய மிஷன் இன்னைக்கு எங்கே இருக்குன்னா பல நாடுகளிலும் பரவி இருக்கிறது. இந்தியாவில் மட்டுமே 78 இடங்களில் அந்த தகவல்கள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றன. பறந்து விழிந்து செயல்பட்டிருக்கிறது. இப்போ அந்த இடத்துல பங்கு தந்தையாக ஃபாதர் பிரைட் சிங் வந்தது எங்களுக்கு உண்மையிலேயே நன்றி, எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியும் கூட. இப்போது அடுத்த நிகழ்வாக ஃபாதர் எல்பின்ஸ்டன் அவர்கள் உங்களுக்கு சொந்தக்காரர், ஊடகத்துறையிலே உள்ளவர். ஊடகத்துறையில் ரொம்ப சீசன்டு மேன், செலஸ்டியல் மீடியான்னு ஒன்று வச்சு தொடர்ந்து சமூக நல கருத்துக்களை பரப்பிட்டு இருக்கிறவர். தேவ சகாயம் புனித பட்டம் பெறுவதற்கு அனைத்து முயற்சிகளையும் பின்னின்று நடத்தியவர். ஊடாகவே இப்போது 3 பேருடைய புனிதர் பட்ட நிகழ்வுகள் தயாரிப்புகளை அந்த அறிவுரைகள் வழங்குவது வழிநடத்தி கொண்டிருக்கிறவர். நம்முடைய ஊருக்கு பக்கத்தில் உள்ளவர் தான் கண்டன் விளை, குளித்துறை மறை மாவட்டத்தினுடைய பெருஞ்சொத்துக்களில் ஒருவர். அவர் அந்த விஷயங்களை எல்லாம் குறித்து இவர் புனிதர் பட்டத்திற்கு தேவ சகாயம் பிள்ளை அவர்களுக்கான புனிதர் பட்டத்திற்காக வேண்டுகையாளராக ரோமாபுரியிலேயே பணியாற்றியவர். மிகப்பெரிய அறிவு மற்றும் அனுபவ சொத்துக்களோடு இன்று உங்களை சந்திக்கிறார். முதல்ல அவர் அது குறித்த படிநிலைகள் பட்ட புனித நிகழ்வு குறித்த ஒரு அறிக்கையை வெளியிடுவார். தொடர்ந்து அவர் உரையாற்றுவார். அதற்கு பிறகு உங்களுடைய சந்தேகங்களை, கேள்விகளை நீங்கள் கேட்டு தெளிவு பெறலாம். அருள் தந்தை எல்பின்ஸ்டன் அவர்கள். மரியாதைக்கும் மிகுந்த அன்புக்கும் உரிய நம்முடைய அன்பான பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். அன்னை ஸ்கொலாஸ்டிகாவின் புனிதப்பட்ட நிகழ்வு என்பது திரு அவையின் மிகவும் உயரமான ஒரு அங்கீகாரம் பெறுவதாகும். உலகம் முழுவதும் போற்றும் உத்தமராக உலகிலுள்ள எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்வதாகும். உலகின் கடை எல்லை வரை உள்ள எல்லாரும் இவரை உயர்ந்த மாதிரியாக ஏற்று பின்பற்றி வாழ்வதாகும். இப்படிப்பட்ட திரு அவையின் உயர்ந்த நிலைக்கு அவரை எடுத்து சொல்லக்கூடிய விழாவைத்தான் இன்று ஆரம்பித்திருக்கின்றோம். உலகிலேயே மிகவும் பெரிய பழமையான மதங்களில் ஒன்று கிறிஸ்தவம். உலகில் உள்ள சுமார் 250 கோடி மக்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். சுமார் 145 கோடி மக்கள் கத்தோலிக்கர்களாக இருக்கிறார்கள். உலகின் மக்கள் தொகையில் 1/3 பகுதி கிறிஸ்தவர்கள் என்றால் மிகையாகாது. இந்த கிறிஸ்தவத்தினுடைய பழமை, பெருமை, சிறப்பு, உயர்வு எல்லாமே தன்னலம் மறந்து மக்களுக்கு தொண்டு செய்வதாகும். இயேசுவை போல மக்களுக்காக தொண்டு செய்வதைத்தான் முக்கியமான லட்சியமாக திரு அவை கொண்டுள்ளது. இப்படி திரு அவையில் மிக உயர்ந்த பணி செய்தவர்களை திரு அவையானது உலகமே போற்றக்கூடிய உயர்ந்த மாதிரியாக அகில உலக மக்களுக்கும் சொல்லுகின்றது. இத்தாலி நாட்டில் உங்களுக்கு தெரியும், ரோமை நகரில் வத்திக்கானில் அகில உலக திரு அவையினுடைய தலைவராக திருத்தந்தை பிரான்சிஸ் அமர்ந்திருக்கின்றார். அந்த அகில உலக திரு அவையின் தலைவர்தான் திரு அவையின் ஒருவரை உத்தமர், புனிதர், சிறந்தவர், அகில உலகிற்கும் மாதிரி என்று அறிவிக்கக்கூடியவர். இந்த புனிதப்பட்ட நிகழ்வு எளிதானதல்ல. ஒருவரை புனிதராக மாற்ற மறை மாவட்ட அளவில், தமிழக அளவில், இந்திய அளவில், உலக அளவில் ஆய்வுகள் மேற்கொள்ள வேண்டும். சட்ட நிபுணர்கள், இறையியல் வல்லுநர்கள், அறிஞர்கள் எல்லோரும் சேர்ந்து அன்னை ஸ்கொலாஸ்டிகாவை பற்றிய சான்றுகள், அவரை பற்றிய நூல்கள், அவரை பற்றிய ஆவணங்களை
ஆழமாக கற்று தேர்ந்து பல ஆயிரம் பக்கங்கள் கொண்ட ஒரு தொகுப்பாக எடுத்துக்கொள்வார்கள். இவர்கள் அன்னையை பற்றி கற்று தேர்ந்த இந்த ஆய்வின் முடிவுகளை ரோமைக்கு அனுப்பி வைப்பார்கள். ரோமையிலே வரலாற்று நிபுணர்கள், இறையியல் நிபுணர்கள், ஆயர்கள், பேராயர்கள், கர்தினார்கள் ஒவ்வொருவரும் அடங்கிய தனித்தனி குழுக்கள் இந்த ஆவணங்களை ஆய்வு செய்வார்கள். இவர்கள் ஒவ்வொருவருடைய ஆய்வினுடைய முடிவிலே ஒருவர் உண்மையாகவே அகில உலகமும் போற்றக்கூடிய புனிதர் நிலைக்கு உரியவர்தானா என்பதை முடிவு செய்து அதை அகில உலக திரு அவையின் தலைவர் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு எடுத்து சொல்வார்கள்.